ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேவரட் ரெசிபீஸ் தமிழ். இன்னைக்கு ஒரு சூப்பரான நான்வெஜ் ரெசிபி பார்க்கலாம். மீன் வறுவல், அதுவும் சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் வச்சு இந்த மீன் வறுவல் நல்லா டேஸ்ட்டாக கிறிஸ்பியாக எப்படி செய்யுது பார்க்கலாம். இதை நம்ம வெறுமனவே அப்படியே லெமன் ஊற்றி சாப்பிடலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இந்த மீன் வறுவல் எப்படி செய்யுது பார்க்கலாம். நான் இன்னைக்கு சங்கரா மீன் எடுத்திருக்கேன். அந்த 1/2 கிலோ அளவுக்கு மீன் எடுத்துட்டு அதை க்ளீன் பண்ணிட்டு சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ மசாலா போட்டு வச்சிடலாம். இப்போ பிளேட் வச்சுட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நம்ம வீட்டில் அரைக்கிற குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. நம்ம தனி மிளகாத்தூள் சேர்க்கறத விட இந்த மாதிரி குழம்பு மிளகாத்தூள் சேர்க்கும் போது நல்லா வாசனையாக இருக்கும். நம்ம மசாலாலாம் சேர்த்து தான் வீட்டில் அரைக்கிறோம் இல்லையா, ஸோ நல்லா வாசனையாக இருக்கும் இந்த குழம்பு மிளகாத்தூள். இப்போ இது கூட இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஒரு ஹாஃப் லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம். எந்த தண்ணியும் சேர்க்கக்கூடாது. இதுலேயே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டால் இன்னொரு ஹாஃப் லெமன் ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றக்கூடாது. இந்த மசாலா நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு மீன் எல்லாத்துலேயும் நம்ம மசாலா படும்படி நல்லா தடவி வச்சிடலாம். ஸோ எல்லா மசாலாவும் மீனில் படுற மாதிரி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு 1 ஹவர் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாம். நம்ம எப்போ மீன் பொரிக்க போகிறோமோ அப்போ நம்ம எடுத்து பொரிச்சுக்கலாம். நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. மசாலாலாம் நல்லா அப்போ தான் ஊறி இருக்கும். சரி, அப்படியே 1 ஹவர் ஃப்ரிட்ஜில் இருக்கட்டும். இப்போ 1 ஹவர் ஆயிடுச்சு. நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். ஸோ கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ பாருங்கள், மீன் நல்லா ஊறி இருக்கு. ஸோ மசாலா எல்லாம் அந்த மீன் மேலே நல்லா ஊறிடுச்சு. இப்போ நம்ம பொரிச்சிடலாம். எண்ணெய் நல்லா சூடான அப்புறமா நீங்கள் ஒரு மீனாக போட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க. நல்லா 2 சைடும் வேகணும். ரொம்ப ஈஸிங்க. நீங்கள் ஒரு மசாலா போட்டு வச்சுட்டிங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். பாருங்க, மசாலாவும் நல்லா ஊதிராமல் வந்திருக்கு. நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தோம்னா தான் மசாலா நல்லா அந்த மீன்லேயே ஒட்டி இருக்கும். நல்லா மசாலா உதிராமல் வரும். அவ்வளோதாங்க, எடுத்துடலாம். ஸோ நல்லா டேஸ்டான சங்கரா மீன் வறுவல் நம்ம இன்னைக்கு செஞ்சுருக்கோம். நீங்கள் எந்த மீனில் வேணாலும் இந்த மீன் வறுவல் செய்யலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதே மசாலா போட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க, சூப்பரான மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே நம்ம லெமன் வெங்காயம் வச்சு சாப்பிட்லாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்களும் இந்த மீன் வறுவலை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மை ஃபேவரட் ரெசிபீஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.